நண்பர்களே, இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான். இது செய்யறதுக்கு 10 நிமிஷம் போதும். நம்ம வீட்டில் எல்லா பொருளும் இருக்கும் இல்லையா, 10 நிமிஷத்தில் இது சுட சுட காலி ஆயிரும். நீங்களும் இதே மாதிரி செய்யணும். அதுக்கு நான் வந்து ஒரு 3/4 கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம், அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கோதுமை மாவு 3/4 கப்புக்கு இது, அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா பெருசா ஒரு வெங்காயம் மீடியம் சைஸு, ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், இதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா துருவன இஞ்சி இது சேர்த்திக்கலாம், ஒரு அரை பீஸு துருவின்கிறது. உங்களுக்கு இஞ்சி சேர்க்க பிடிக்கலன்னா நீங்கள் வந்து பெருங்காயம் கூட சேர்த்திக்கலாம். இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்கலன்னா இஞ்சி சேர்த்திக்கலாம், துருவன இஞ்சி. அதுக்கப்புறமா 2 கொத்து கருவேப்பிலை, அது நல்லா நறுக்குனது, அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா கொத்தமல்லி தழை ஒரு இவ்வளோ 1/4 கை, அதையும் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா மிளகா பொடி 1 ஸ்பூனுக்கு இது வெறும் மிளகா பொடி. அதுக்கப்புறமா உப்பு ஒரு அரை ஸ்பூனுக்கு இது, நீங்கள் பார்த்து தேவைக்கேற்ற சேர்த்திக்காங்க, அரை ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு சோட்டா மாவு ஒரு 1/4 ஸ்பூனுக்கு இது, இதையும் சேர்த்திக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி சோட்டா மாவு சேர்க்க பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ தண்ணி சேர்த்தி நம்ம இதே தோசை மாவு பதத்துக்கு கலக்கி போறோங்க. தோசை மாவு பதம் பாருங்க, பார்த்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஊற்றினா அப்படி வருது இல்லையா, இவ்வளோ போதும் நம்மளுக்கு. பாருங்க, இவ்வளோ போதும். இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இந்த மாதிரி நம்ம கலக்கி வச்சுருக்கோங்க. இப்போ இதை வந்து கரண்டியில் ஒரு 1/4 கரண்டி எடுத்து நம்ம இப்போ எண்ணெயில் விட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் நான் சுற்றி எடுத்துக்கலாம். சுற்றி எடுத்துட்டு அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க நண்பர்களே, நம்ம சூப்பரான மொறு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. இது வந்து ஷேப்பு முக்கியம் இல்லை, நம்மளுக்கு டேஸ்ட்டு தான் எப்படி இதுன்னு முக்கியம். இப்போ நான் வந்து பாருங்க, உங்களுக்கு மொறு நல்லாவே சூப்பராக வந்துருக்குது. பாருங்க எவ்வளோ மொறு நல்லா வந்துருக்குது, உங்களுக்கு தெரியுது இல்லையா, நல்லாவே கீது, சூப்பராக கீது. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.